ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஆம் டீச்சர் வாசன். ஒரு தாயார் தன்னுடைய குழந்தைய எழுப்புறாங்க. கண்ணா வேக் அப், இட்ஸ் ஆல்ரெடி 7 o'clock. கண்ணா வேக் அப், கண்ணா எழுந்துரு, இட்ஸ் ஆல்ரெடி 7 o'clock. அப்படின்னா ஏற்கனவே 7 மணி ஆயிடுச்சு. மணி ஏற்கனவே 7 ஆகிடுச்சு. இட்ஸ் ஆல்ரெடி 9 o'clock, ஏற்கனவே 9 ஆயிடுச்சு. இட்ஸ் ஆல்ரெடி 6 o'clock, ஏற்கனவே 6 மணி ஆயிடுச்சு. புரியுதுங்களா? சரி, அதுக்கு பையன் என்ன சொல்கிறான்? ப்ளீஸ் மாம், ஜஸ்ட் 5 more minutes. அம்மா ப்ளீஸ்மா, இன்னொரு 5 நிமிஷம், இன்னொரு 5 நிமிஷம் அப்படின்னா இன்னொரு 5 நிமிஷம் தூங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் பையன். அதுக்கு அம்மா என்ன சொல்கிறாங்க? நோ, இல்லை, யூ செட் த சேம் திங் எஸ்டர்டே ஆல்சோ. எஸ்டர்டே ஆல்சோ அப்படின்னா நேற்று கூட. யூ செட் த சேம் திங், இதையே தான் சொன்னேன். கெட் அப் நவ், இப்போவே எழுந்துரு. நோ, யூ செட் த சேம் திங் எஸ்டர்டே ஆல்சோ, கெட் அப் நவ். இல்லை கண்ணா, நேற்று கூட நீ இதே தான் சொன்ன, இப்போவே எழுந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பையன் என்ன சொல்கிறான்? ஓகே ஓகே, ஐ எம் கெட்டிங் அப். சரி சரி, நான் எந்திருக்கிறேன். சரி சரி, ஐ எம் கெட்டிங் அப் அப்படின்னா நான் எழுந்திருக்கிறேன். அடுத்தது அம்மா என்ன சொல்கிறாங்க? தினசரி பயன்படுத்தப்படும் 1000 இங்கிலீஷ் வாக்கியங்கள் தமிழ் அர்த்தத்துடன் ஒரே பிடிஎஃப்ல வெறும் 199 ரூபா மட்டுமே. ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது புக் இல்ல, பிடிஎஃப் ஃபைல். ஃப்ரீ டைம்ல பிடிஎஃப் ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பிய உடனே வாட்ஸ்அப் மூலமா பிடிஎஃப் உடனடியா வாங்கிக்கலாம். கோ பிரஷ் யூர் டீத், போயிட்டு பல்லு தேய், போயிட்டு பல்லு விளக்கு. கோ அண்ட் பிரஷ் யூர் டீத் அப்படின்னு கூட நீங்கள் பேசிக்கலாம். இல்லை கோ பிரஷ் யூர் டீத் அப்படின்னு பேசிக்கலாம். இல்லைனா கோ அண்ட் பிரஷ் யூர் டீத், இந்த அண்டுன்ற வார்த்தையை சேர்த்து கூட பேசிக்கலாம், தப்பு கிடையாது. சரிங்களா? கோ பிரஷ் யூர் டீத், போயிட்டு பல்லு விளக்கு, போய் பல்லு தேய். ஐ எம் ஹீட்டிங் த வாட்டர், ஐ எம் ஹீட்டிங் த வாட்டர் ஃபார் யுவர் பாத் அப்படின்னா நீ குளிக்கிறதுக்கு நான் வெந்நி வைக்கிறேன், சுடு தண்ணி வைக்கிறேன். போய் பல்லு தேய, குளிக்க நான் வெந்நி வைக்கிறேன், வெந்நீர் வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கோ பிரஷ் யூர் டீத், ஐ எம் ஹீட்டிங் த வாட்டர் ஃபார் யுவர் பாத் அப்படின்னு சொன்ன உடனே பையன் என்ன சொல்கிறான்? ஃபைன். ஃபைன் அப்படின்னா சரி அப்படின்னு அர்த்தம், நல்லது அப்படின்னு எடுத்துக்காதீங்க. ஃபைன் அப்படின்னா ஓகே அப்படின்னு அர்த்தம். ஃபைன், கிம்மி 2 minutes. இந்த கிவ் மீ அப்படிங்கிறத கிம்மி அப்படின்னு சேர்த்து வச்சுருங்க. கிம்மி 2 minutes அப்படின்னா ஒரு 2 நிமிஷம் கொடுங்க. ஃபைன், சரி, கிம்மி 2 minutes, எனக்கு ஒரு 2 நிமிஷம் கொடுங்க அப்படின்னு பையன் சொல்கிறான். அப்புறம் அம்மா என்ன சொல்கிறாங்க? டே ரிமெம்பர் டக்கன்னா பேக் யுவர் மேத் நோட் புக். ரிமெம்பர் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோ. பேக் யுவர் மேத் நோட் புக் அப்படின்னா உன்னுடைய கணக்கு நோட்டை பேக் பண்ணி வச்சுக்கோ பேக்கில் அப்படின்னு சொல்கிறாங்க. கணக்கு நோட்டை எடுத்து வை. டீச்சர் டோல்ட் யூ, டீச்சர் உங்கள்கிட்ட சொன்னாங்க எஸ்டர்டே, நேற்று. நோ, இல்லை, மேத் நோட் புக் அப்படின்னா கணக்கு நோட்டு இல்லைங்களா? சரி, டே ரிமெம்பர்டா, பேக் யுவர் மேத் நோட் புக், டீச்சர் டோல்ட் யூ எஸ்டர்டே. நோ, டே ஞாபகம் இருக்கட்டும்டா, கணக்கு நோட்டு எடுத்து வச்சிரு, நேற்று டீச்சர் சொன்னாங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பையன் என்ன சொல்கிறான்? எஸ் மாம், ஆமாம்மா, ஐ வில் கீப் இட் இன் மை பேக் நவ் இட் செல்ஃப். நவ் இட் செல்ஃப் அப்படின்னா இப்போவே, இப்பொழுதே. ஐ வில் கீப் இட் அப்படின்னா நான் அதை வைக்கிறேன். எங்கே வைக்கிறேன்? இன் மை பேக், என்னுடைய பேக்கில். இந்த வாக்கியத்தில் இருக்கக்கூடிய இட்டுங்கிறது எதுங்க குறிக்குது? கணக்கு நோட்டை குறிக்குது. ஐ வில் கீப் இட் இன் மை பேக், நான் அதை என் பேக்கில் வைக்கிறேன். நவ் இட் செல்ஃப், இப்போவே. எஸ் மாம், ஆமாம்மா. எஸ் மாம், ஐ வில் கீப் இட் இன் மை பேக் நவ் இட் செல்ஃப். ஆமாம்மா, அதை நான் இப்போவே பையில் வச்சிடுறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் அம்மா என்ன சொல்கிறாங்க? குட் பாய், சமத்து பையன், கம் ஹாவ் பிரேக்ஃபாஸ்ட் ஒன்ஸ் யூ ஆர் ரெடி. ஒன்ஸ் யூ ஆர் ரெடி அப்படின்னா, ஒன்ஸ் யூ ஆர் ரெடி அப்படின்னா நீ ரெடி ஆனதும், நீ ரெடி ஆன உடனே கம் ஹாவ் பிரேக்ஃபாஸ்ட், வந்து காலை உணவு சாப்பிடு. நான் சொல்லியிருக்கிறேன், என்ன சொல்லியிருக்கிறேன்? இந்த ஹாவ் அப்படின்ற வார்த்தைக்கு ஈட் அப்படின்ற அர்த்தமும் இருக்குது, அதாவது சாப்பிடு அப்படின்ற அர்த்தமும் இருக்குது. சரிங்களா? கம் ஹாவ் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா வந்து காலை உணவு சாப்பிடு, வந்து சாப்பிடு அப்படின்னு அர்த்தம். நம்ம தமிழுக்கு ஏற்ற மாதிரி அர்த்தம் சொல்லணும் அப்படின்னா, ஒன்ஸ் யூ ஆர் ரெடி அப்படின்னா நீ ரெடி ஆனதும். குட் பாய், சமத்து பையன், கம் ஹாவ் பிரேக்ஃபாஸ்ட் ஒன்ஸ் யூ ஆர் ரெடி, ரெடி ஆனதும் சாப்பிடுவா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பையன் என்ன சொல்கிறான்? அம்மா வாட் இஸ் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு கேட்குறான். என்னது? காலையில் என்ன சாப்பாடு அப்படின்னு கேட்குறான். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அம்மா என்ன சொல்கிறாங்க? இட்லி அண்டு சாம்பார், இட்லியும் சாம்பாரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பையன் என்ன சொல்கிறான்? ஐல் கெட் ரெடி. ஐ வில், இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் ஐல், நமக்கு தெரியும் இல்லைங்களா? சரி, ஐல் கெட் ரெடி அப்படின்னா நான் ரெடி ஆகுறேன். கெட் ரெடி அப்படின்னா ரெடி ஆகு. ஐல் கெட் ரெடி அப்படின்னா நான் ரெடி ஆகுறேன். குயிக்லி, சீக்கிரமா. சூப்பர், ஐல் கெட் ரெடி குயிக்லி, சூப்பர்.
நான் சீக்கிரமா ரெடி ஆகிறேன் அப்படின்னு பேசுறான். நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல இப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு PDF ஓட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 50 rupees. ஆனா இந்த 5 PDFையும் நீங்க 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த PDFஸ்ல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க PDF ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 PDFையும் அனுப்பிடுவேன். So what are you guys waiting for? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லனா கால் பண்ணுங்க.